வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சந்தியா சமையலில் பார்க்க போகிறது முட்டைக்கோசு கீரு. அதுக்கு முட்டைக்கோசை எடுத்து நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டு அதை வந்து கலர் மாறாமல் வறுத்து வச்சுருக்கேன். அதாவது வதக்கி வச்சுருக்கேன். வதக்கி பால் ஊற்றி அதை 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். குக்கரில் வேக விட்டு எடுத்திருக்கேன். அப்புறம் தேவையான பொருட்களை என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருவேன். நீங்கள் அதை பார்த்து எடுத்து வச்சு சமைக்கலாம். இப்போவும் சொல்லிடுவேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் கேளுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் முட்டைக்கோசு, பால் 1/2 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். முட்டைக்கோசு 200 கிராம் எடுத்து வச்சுருந்தேன். அதை நறுக்கி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வதக்கிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நெய், அப்புறம் மில்க் மேடு, இது பம்கின் சீடு. அது தேவை உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க, கட்டாயம் கிடையாது, இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த முட்டைக்கோசு வேக வைக்கும்போது முந்திரி, பிஸ்தா, பாதாம் எல்லாம் ஏலக்காய் எல்லாமே போட்டு அதையும் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சீனி தேவையான அளவு. வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வேக வச்சுருக்க எல்லாத்தையும் முட்டைக்கோசு, பால், அப்புறம் நட்ஸு எல்லாத்தையும் போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு இப்போ காமிக்கிறேன். இப்போ முட்டைக்கோஸ் பேஸ்ட் சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை எப்படி காய்ச்சறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம காய்ச்சின பாலோட மில்க் மேடு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இந்த மில்க் மேடு ஊற்றினோன்னு ஒரு கிண்டு கிண்டி விடுங்க. பாலை இல்லாட்டி தூரில் பிடிச்சிரும். அதனால் ஒரு கிண்டி விட்டுட்டு இப்போ அரைச்ச விழுதை போட்டுக்கலாம். இப்போ முட்டைக்கோஸ் அரைச்ச விழுது இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாம். இதை இப்போ மிக்சி கழுவுன தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா ஒரு கொதி விட்டுறலாம். இப்போ நல்லா நடுக்கொதி வந்துருச்சு. இப்போ தேவையான அளவு சீனி போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுடைய முட்டைக்கோஸ் கீரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ டிஸ்பிளேயில் வச்சுட்டு இப்போ காமிக்கிறேன். இப்போ நம்மளுடைய கீர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ பம்கின் சீட்ஸு இது மேலே அலங்காரத்துக்கு போட்டுக்கிறேன். எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.